Timer program. The 8051 has two timer counters. They can be used in the either. அதாவது 8051ல் 2 டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. டைமர்ஸ் டு ஜென்ரேட்டு டைம் டிலேவை வந்துட்டு இது ஜென்ரேட் பண்ணும். ஈவன் கவுண்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்வலாகவே கவுண்ட் பண்ணும். ஈவன் ஹேப்பனிங் அவுட் சைட் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஹேப்பன் கவுண்ட் பண்ணும். போத் டைமர் 0 அண்ட் டைமர் 1 ஆர் த 16 பிட். ரெண்டுமே என்னென்னா 16 பிட். 0 இருக்கிறதுனால இதில் ஒன்று கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இல்லை கிடையாது. 0லேயும் 1லேயும் வந்துட்டு 16 பிட் வந்துட்டு ஒய்டு இருக்குது. 8051 ஹேஸ் அண்ட் 8 பிட் ஆர்கிடெக்சர். ஈச் 16 பிட் டைமர்ஸ் இருக்குது. ஆக்சஸ் த 2 செப்பரேட் ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் த லோ பைட். லோ பைட்டோட ஒவ்வொரு செப்பரேட்டான ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அது வந்துட்டு லோவாக இருக்கலாம், ஹையாக இருக்கலாம். ஓகேவா? ஆக்சஸ் லோ பைட் அண்டு ஹை பைட்டுக்கும் லோ பைட்டுக்கும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா லோ பைட் ரெஜிஸ்டர்ஸ் இஸ் கால்டு TL0 அப்படின்னு நம்ம சொல்லி டினோட் பண்ணுவோம். எல்னா என்னென்னா லோ. ஓகேவா? எல்னா என்னது லோ நமக்கு. அடுத்தது TH0 அப்படின்னா ஹை வேல்யூ, ஹை லோ. ஓகேவா? TL0, #4FH. அடுத்தது R5TH0. அதாவது ஒரு லோ வேல்யூ ஒரு ஹை வேல்யூ இப்படி இருக்கும். D0லேருந்து நம்ம D15 வரைக்கும் எடுத்துக்கணும். D15 to D8 வரைக்கும் TH0. D7லேருந்து D0 வரைக்கும் TL0. ஓகேவா? கீழே அதே மாதிரி தான். ஓகேவா? தென் போத் டைமர் 0 அண்ட் 1 வந்துட்டு சேம் ரெஜிஸ்டர்ஸ். அதை தான் வந்துட்டு T மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைமர் மோடு. வேரியஸ் டைமர் ஆப்ரேஷன்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. T மோட் அப்படிங்கிறது 8 பிட் ரெஜிஸ்டர். இதில் வந்துட்டு லோயர் வந்துட்டு 4 பிட்டு டைமர் 0க்கு, அப்பர் வந்துட்டு 4 பிட்டு டைமர் 1க்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோயர் பார்த்தீங்கன்னா 4 பிட்டு எதுக்கு? டைமர் 0க்கு. ஓகேவா? இதே மெத்தட் தான் அப்பரில். மேலே வந்துட்டு 4 பிட்டு, அதே 4 பிட், ஆனால் டைமர் 1க்கு. ஓகேவா? கேசஸ் என்ன? லோ 2 பிட் வந்துட்டு யூஸ் பண்ணால் செட்டு டைமர் மோடு. அப்பர் 2 பிட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு நம்ம வந்துட்டு டைமர் மோடுன்னு சொல்லுவோம். இப்போ கேட்டு C/T M1 M0. அதேமாதிரி கேட்டு C/T M1 M0 சேம் மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. டைமர் 1 டைமர் 0 அப்படின்னு மட்டும் நம்ம ஜஸ்ட் டினோட் பண்ணால் போதும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா M1 M0 மோடு. இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 00 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 இருக்கும். அப்போனா என்னது? 13 பிட் டைமர் மோடு. அப்புறம் 8 பிட் ஆர் கவுண்டர். THX வித் TLX ஆர் 5 பிட். ஹையாகவும் இருக்கலாம், லோவாகவும் இருக்கலாம். எவ்வளோ? 5 பிட்டில். ஓகேவா? எல்லாமே 0வாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மட்டும் 0 வந்துட்டு மீதி 2 வந்துட்டு மோடு 0 மோடு 1 இருந்ததுன்னா 16 பிட் டைமர் மோடு, 16 பிட் டைமர் ஆர் கவுண்டர், TLX ஆர் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1 0 அடுத்து 2 இருந்துச்சுன்னா மோடு 2 இருந்ததுன்னா 8 பிட் ஆடியோ ரீலோட் ஆகும். 8 பிட் ஆடியோ ரீலோட் டைமரும் ஆகும், கவுண்டரும் ஆகும். ரெண்டுமே ஒன்றாந்து மோடு 3 இருந்ததுன்னா ஸ்ப்ளிட் டைமர் மோடு. இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்குன்னா இது ஃபுல்லாக நிரம்பிருச்சு அப்படின்னா திரும்ப என்னாகும்? இன்னொரு ஸ்ப்ளிட்டாக வந்துட்டு நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் ஸ்ப்ளிட் டைமர் மோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு பார்க்கலாம் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த மோடு 1. அதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு 16 பிட் டைமர்னு நமக்கு தெரியும். அதோட வேல்யூஸ் ஆஃப் த எதுலேருந்து 0000லேருந்து FFFH வரைக்கும் லோட் ஆகும் டைமரில். அது எங்கே இருக்கலாம்? TLஆ இருக்கலாம், THஆ இருக்கலாம். அது எங்கே வேணாலும் லோட் ஆகலாம். TLA THல லோடட் ஆனதுக்கப்புறம் 16 பிட் இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்கும்? TR டைமர் 0வாக இருக்கும். SKTB TR1ஓடது என்ன இருக்குது? டைமர் 1ஆக இருக்கும். ஆஃப்டர் டைமர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகும்? ஸ்டார்ட் த கவுண்ட் அப் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரீச்சஸ் டு லிமிட். அந்த லிமிட் இதானவொடனே அது என்னடும்? ஸ்டாப் ஆகிடும். XTAL ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதால் டிவைட் 12 பண்ணோன்னா அதோட ஒரு கேட் ஆட் பண்ணியிருக்கோம். TR TH லோ ஹை அப்புறமேட்டு TF ஃபைனல் வேல்யூ. ஸோ ஓகேவா? இதை வந்துட்டு டிவைட் பண்ணுறப்ப இதுலேருந்து இதுக்கு போகும். அதோட வேவ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அதை TF வந்துட்டு என்னது? ஹைலேருந்து என்ன ஆகும்? TFFF to 0 வரும். இது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் ஆகிடும். ஓகேவா?
இப்போ வந்துட்டு ரோல்ஸ் ஓவர் எஃப்எஃப்எஃப்ஹெச் டு 0000. இட்ஸ் செட் அ ஹை ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம். ஈச் டைமர்ஸ்க்கும் ஓன் டைமர் ஃப்ளாக் இருக்குது. TF0 டைமர் 0, TF1 அப்படிங்கிறது டைமர் 1 1ல் இருக்கிறதுனால. ஓகேவா? அவ்வளோதான் இது.